வர்மக்கலை. வர்மக்கலை ஓர் அறிமுகம். நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும். இன்னைக்கு வீடியோவில் எத்தனையோ விதமான கலைகளை பார்த்துருப்பீங்க. கும்பு, கராத்தி, ஜூடோ, பாக்ஸிங், சிலம்பாட்டம், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கலைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளை தமிழர்களுடைய அற்புதமான கலை, போர்க்கலையான, மருத்துவ கலையான இந்த வர்மக்கலை, மர்மம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. காலப்போக்கில் மர்மம் என்ற வார்த்தை மருவி வர்மம் என்ற வர்மக்கலை அப்படின்ற ஒரு பெயரால் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆதி தொடக்கம் எங்கே அப்படின்ற ஒரு சிறு சிவன் பக்தியோட, அப்பன் சிவனாகப்பட்டவருடைய பக்தியோட எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்த சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்க்கலாம். சகல உலகங்களுக்கும் ஈசனாகிய சிவபெருமானும் உமையன்னையும் உலகை சுற்றி பார்த்தபடி ஒரு காடு வழியாக வந்து கொண்டிருக்கையில், அந்த கானகத்தின் நடுவில் ஒரு இடத்தில் ஒரு வேடன் மரத்திலிருந்து கீழே விழுந்து படாத இடத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டார்கள். கருணியே வடிவான தாய் அந்த வேடனை காப்பாற்றும்படி இறைவனை வேண்டிக் கொண்டாள். உடனே இறைவன் ஒரு மந்திரத்தை உச்சரித்து தன் கைகளிலிருந்த களியால் வேடனின் உடலில் ஒரு தட்டு தட்டினார். அன்னை அவன் முகத்தில் மேல் தண்ணீர் தெளித்தாள். வேடன் உடனே உயிர் பெற்று இழந்தான். வர்மக்கலையின் தோற்றத்தை பற்றி வழங்கப்படும் கதை இது. இதனால் 3 விஷயங்கள் மிகவும் தெளிவாக தெரிகின்றன. வர்மக்கலையை தோற்றுவித்தவர் சித்தர்களில் முதல்வராகிய சிவபெருமானே என்பது ஒன்று. 2வது, உடலில் மர்மமான இடங்கள் உள்ளன என்பது மர்மம் என்ற சொல்லி வர்மம் என்ற பெயர்களால் மருவி வழங்குகிறது. அந்த இடங்களில் அடி உதைப்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் என்பது. 3வது, வர்மக்கலையை உலகுக்கு அளித்த ஈசன் அதை உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே பயன்படுத்த வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே அருளினார் என்பது. இந்த 3மே வர்மக்கலையின் அடிப்படையான மிக முக்கியமான கோட்பாடுகள். அதாவது இந்த கதை எங்கே உருவாகுதுன்னா, இந்த வர்மக்கலை சிவன், அப்பன் சிவனாகப்பட்டவர்கிட்ட தான் இந்த அற்புதமான கலையை வெளிப்படுது. அதுக்கப்புறம் சித்தர்கள் மூலமாக வெளிப்படுது. அதுக்கப்புறம் சித்தர்களுடைய சீடர்களிருந்து வழியாக வந்த மன்னர்கள், அந்த மாதிரி மன்னர்கள் மூலமாக, ராஜாக்கள் மூலமா, அதுக்கப்புறம் போர்களில் சிறந்த வீரனாக போர் வீரர்களால் போர் வீரர் தளபதி இருக்காங்க. அந்த தளபதிக்கு இந்த அற்புதமான கலையை வழியாக பாரம்பரிய தவறானவர்கள் கையில் அகப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நுணுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வர்மக்கலையில் ஒருத்தன் அந்த வர்மக்கலையை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 1000 பேர் வீரன், ஒரு 1000 போர் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 போர் வீரர்களில் இந்த ஒரு வர்ம கலைகள் தெரிஞ்ச ஆசான் ஒருத்தர் இருக்காருன்னா, ஆயுதங்களே இல்லாமல் அந்த 1000 பேர்களையும் ரொம்ப ஈஸியாக வீழ்த்த முடியும். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நம்ம அடுத்த தொடர்ந்து வர்மக்கலையுடைய இன்னும் சில விஷயங்களை அப்படியே பார்க்கலாம். வர்மக்கலை தோன்றிய காலம், அதாவது வர்மக்கலை நமது நாட்டில் எப்போ தோன்றியது அப்படின்னு யாராலையும் சரியாக இன்று வரைக்கும் கூற முடியாது. அது பார்த்திங்கன்னா, புராண இதிகாச காலங்களிலேயே வீரர்கள் எதிரியின் வர்மஸ்தானங்களை நோக்கி அமைப்புகளை எய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கத்தி, அதுக்கப்புறம் குண்டு, அம்பு, இந்த மாதிரி வர்மஸ்தானங்களை அம்புகளால் எய்தி தாக்கினார்களாம். ஈட்டிகளாலும் அம்புகளாலும் தாக்கினார்கள். தண்டாயுதம்னு சொல்லுவாங்க. கதையாலும் வர்மஸ்தானங்களை தாக்குவதால் இதெல்லாம் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு முறையான உருவம் கொடுக்கப்பட்ட காலத்தை அறிவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்றாங்க. புராதனமான ஒரு கலை கடைசியாக பாடல் வடிவம் பெற்றது சுமார் 4 அல்லது 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் என்று
கருத இடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்மஸ்தானங்கள் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. நம்ம உடலில் வந்து மனித உடலில் வந்து வர்மஸ்தானங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த வர்மஸ்தானங்கள் எது அப்படின்னா, இந்த உடலினுள் வாயு இயங்குகிறது என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. காற்று மூச்சாக உள்ளே போகிறது, வெளியே வருகிறது, எல்லோருக்கும் தெரியும். இந்த வாயு, அதாவது காற்று, வர்ம ஆசான்கள் வலி என்ற தூய தமிழ் சொல்லையே பயன்படுத்துகிறார்கள் என்பதால் நாமும் வாயு என்ற செல்ல வேண்டிய இடங்களில் வலி என்ற சொல்லையே பயன்படுத்துவோம். இந்த வலி இடது மூக்குத்துளை வழியாக இயங்கும்போது உள்ளே போவது வெளியே வருவது இடக்கலை என்றும், வலது நாசித்துளை வழியாக இயங்கும் போது பிங்களை என்றும், இரண்டும் நாசித்துகளின் வழியாகவும் இயங்கும் போது சுழுமுனை என்றும் சித்தர்கள் பெயர் உகத்தார்கள். இவை உடலில் இயங்கும் 10 நாடிகளில் மிக முக்கியமான 3 நாடிகளாகும். மூக்கு துளைகளின் வழியாக இயங்கும் இந்த 3 நாடிகளை எல்லோரும் அறிவர். ஆனால் ரச நாடிகளை பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. உடலில் நடை, வெறும் தும்மல், மலக்காற்று வெளியேறுதல், கண் இமைத்தல், கொட்டாவி விடுதல், கடைசியாக இறந்த பின் உடல் வீங்குதல் முதலிய எல்லா செயல்களிலும் வலி இயங்கும் நாடிகளிலேயே நடைபெறுகின்றது. அதாவது இந்த விதமான வந்து இயக்கங்களெல்லாம் உடலில் வந்து ஒரு அடிப்பட்ட ஒரு இடத்துல வீங்குறதும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, வாயு, அதாவது காற்று நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை செல்லக்கூடிய அந்த வாயுக்களால் மட்டுமே இந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு நடைபெற்ற வண்ணம் உண்டு அப்படின்ற. இந்த நாடிகளில் உள்ளே அறுத்து பார்த்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே மேல்நாட்டு மருத்துவர்கள் இவற்றை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வர்மக்கலையில் இன்னும் நுணுக்கமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, உடலில் நடைபெறும் செயல்களை அறிவார்கள், ஆனால் அவற்றின் காரணத்தை அறிய மாட்டார்கள். ஏதோ சாக்கு போக்கு சொல்லி மழுப்பு முயல்வார்கள். ரச நாடிகளை பற்றி நமது சித்தர் உடல் தத்துவம் என்ற நூல் மூலம் விளக்கமாய் அறிய, நமதுடைய தச நாடிகளை பற்றி நமது சித்தர் உடல் தத்துவம் அப்படின்ற நூல் வந்து சித்தர்கள் வந்து அழகாக எழுதியிருக்காங்களாம். இந்த நாடிகள் பல இடங்களில் ஒன்றையொன்று சந்திப்புகள் ஏற்படுகின்றன. இப்படி சந்திப்புகள் ஏற்படும் இடங்களையே வர்மஸ்தானங்கள், வர்ம இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடல் வந்து பலாயிரம் நரம்புகள் வந்து பிணைஞ்சிருக்கு. சிறுநரம்பு, பெருநரம்பு, கண்கள் நரம்பு. அந்த நரம்புகளை இணையும் இடம் அந்த வாயு ஸ்தானம் சக்கரமானது. அந்த இணையம் முடிச்சு பேர் வந்து வர்ம முடிச்சுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய சூட்சும குருநாதர் வந்து எனக்கு வந்து மானசீகமாக அசரீரியாக எனக்கு வந்து உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, காற்று முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று முடிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து புத்தகத்தில் வந்து அது வர்ம முடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா, நாம் வந்து தியானங்களில் ரொம்ப ஆழ்ந்து பயணிக்க அசரீரி குரலும் நம்ம மனதுக்குள்ளே கேட்கும், நம்மளை நாமே பயணித்து போகும்போது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து தியானங்களில் ஆழமாக பயணித்தா தான் அந்த விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மனோதிடத்தோட நம்ம வந்து இடையூறு இல்லாமல் இடத்துல தியானத்தை வந்து நம்ம தியானம் செய்கிறது வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன் தியானங்கள்னால், இந்த வர்மக்கலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா தியானங்கள் ரொம்ப வாசியோகம் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. இந்த தியானங்களை பற்றி, இந்த வாசியோகத்தை பற்றி வர்மக்கலையிலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வர்மக்கலையிலும் வந்து வாசியோகம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இடம்பெற்றிருக்கு. என்ன காரணம்னா, வாசியோகம் செய்கிறதுனால பிராண சக்தி உடம்பில் வந்து ரொம்ப அதிகப்படியான சேவிங் ஆகும். அந்த எனர்ஜி ஆகப்பட்டது வந்து உடம்புல ரொம்ப சேவ் ஆகும். அப்போ சேவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றலை கொண்டு ரொம்ப நுணுக்கமாக வர்மஸ்தானங்களை வந்து நுண்ணறிவு, அதாவது ஞான அறிவு மூலமாக ஒரு இடத்துல வந்து அடிபட்டிருக்குன்னா அந்த தியான ஆற்றலை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த தியான ஆற்றலை வச்சு கண் பார்வையிலே வந்து அந்த அடிபட்டிருக்க அந்த இடங்களை வந்து இலக செய்ய முடியும். அந்த காலத்திலே வந்து சில சித்தர்களும் யோகிகளும் சாதுக்களும் இந்த கலையை கற்றறிஞ்ச வித்வான்கள் குருமார்கள் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சில ஆசான்கள் கன்னியாகுமரி, கேரளா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில
ஆசான்கள், வர்ம ஆசான்கள் இன்னும் இருக்காங்க. அதை வந்து நரம்புகளை தட்டி இயக்கவும் செய்ய முடியும், அதை வந்து இலகவும் செய்ய முடியும். அதாவது இதை வந்து மருத்துவத்துக்காக மாதிரி தான் பயன்படுத்தினாங்க. இது போர்க்கலையாக மாறிடுச்சு காலப்போக்கில். இந்த வர்ம இடங்கள் எலும்புகள் இணைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் ஏற்படும் பொழுது மிகவும் நுட்பமான இடங்களாகி விடுகின்றன அப்படின்றாங்க. இந்த இடங்களில் அடிபட்டால் உடனே மனிதன் நினைவு தவறி மயங்கி விழுந்து விடுவான் அப்படின்றாங்க. சும்மா சாதாரண வந்து வர்மக்கலையில் வந்து நிறைய விதமான அடிமுறைகள், பிடிமுறைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து மாத்திரைகள் அளவு உண்டு. மாத்திரை அளவுனா நம்ம வந்து சாப்பிட்ற மாத்திரை அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து அந்த காலத்தில் மறைப்புள்ள மாத்திரைகள் அப்படின்றது நம்ம அடிக்கிற அந்த அடிமுறைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு தாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 kg ஒரு வெயிட் உள்ள ஒரு உமன் இருக்காங்கன்னா, ஒரு மனிதன் இருக்காங்கன்னா, அவனை வந்து நம்முடைய ஆற்றலை பொறுத்து அந்த உடலுக்கு எந்த அளவுக்கு வலி தாங்குவானோ, எந்த அளவுக்கு வெயிட் தாங்குவானோ அந்த அளவுக்கு மட்டும் அளவு கொண்டு தாக்குறது மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது கால் மாத்திரை அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1/4 கிலோ வெயிட்னு வச்சுக்கோங்க. அதுவே வந்து அரை மாத்திரை ஒரு 1/2 kg வெயிட்டில் ஒருத்தரை தாக்குறோம். அதுவே வந்து மொக்கா மாத்திரை அப்படின்னா நம்ம ஒரு 3/4 கிலோ வெயிட்டில் ஒருத்தரை தட்டு வருமத்தாலோ இல்லை தொடு வருமத்தாலோ இல்லை வந்து முதிரிகளை பயன்படுத்தி தாக்கிறதுனாலோ ஏற்படக்கூடிய ஒரு முடிச்சுக்கள், வர்மஸ்தானங்கள் தாக்கப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்து மாத்திரைகள் அளவுகள். அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ வெயிட் ஒருத்தரை தாக்குறோம் அப்படின்னு வச்சுக்காங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த 1 கிலோ வெயிட்டுக்கு தாக்கக்கூடிய அந்த அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு தான் மாத்திரைன்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து படாதத்தில் பட்டு பொக்குன்று போயிட்டான் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோங்க. வழக்கமாக மக்கள் பேசிக்கொள்வதை நம்ம கேட்டிருக்கோம். எல்லாருமே வழக்கமாக மக்கள் பேசுகிற விஷயத்தையும் நம்ம காதுபட கேட்டிருக்கோம். இந்த படாத இடங்கள், அதாவது படக்கூடாத இடங்கள் வர்ம இடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்மம் உண்டாகும் காரணங்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். உயரமான இடத்தில் இருந்து கீழே விழுவதால் அல்லது உயரத்தில் உள்ள பொருள் தன்மேல் விழுவதால், எரியப்பட்ட பொருள் உடலில் உள்ள வர்ம இடங்களை தாக்குவதால், இது ஆயுதங்களையும் குறிக்கும் அப்படின்றாங்க. இயற்கையாக முறிந்து விழும் மரம், பாறை சுவர்கள் போன்றவற்றையும் குறிக்கும் அப்படின்றாங்க. நடக்கும்போது காலிடையில் விழுவதால் அல்லது வேகமாக ஓடும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது பிசகாக தாக்கப்படுவதால், வர்ம இடங்களில் மேல் தாக்குதல் ஏற்பட்டால் உடனே ஆள் நினைவிலிருந்து விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்மம் தெரிந்தவர்கள் வந்து உடலில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வர்மங்கள் இருக்கு. எந்த இடம் தாக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து தாக்குவதால் அங்கு ஏற்பட்ட முடிச்சுகளை இழக்க செய்து தக்க மருந்து கொடுத்து காப்பாற்றிவிட்டால் அவன், அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து வர்மத்தில் வந்து அடிபட்டுட்டாங்க, நம்ம வந்து வர்மத்தில் ஒரு தற்காப்புக்காக ஒருத்தரை தாக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு அந்த வர்ம இடத்தை இழக்கிறது அப்படின்னா இழக்க வைக்கிறது அப்படின்றது வந்து என்னன்னா, வர்மத்தை வந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது. அந்த அடிப்பட்ட அந்த வர்ம ஸ்தானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அடிப்பட்ட இடம், அந்த இடத்தை சரியான முறையில் கண்டுபிடிச்சி நுணுக்கமாக வந்து அதை வந்து இலகு செய்கிறது, சரி செய்கிறது. அந்த அப்படி சரி செய்யலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆள் இறந்து போயிடுவான் அப்படின்றாங்க. அதனால் வர்மக்கலையில் மருத்துவ பயன் மிக மிக ரொம்ப முக்கியமானது, அதிகமானது கூட அப்படின்றாங்க. வர்மத்தை பற்றி அறியாததால் தக்க சமயத்தில் வர்ம சிகிச்சை அளிக்கப்படாததால் இன்று உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் படுத்த படுக்கை சரிவர நடமாட முடியாதவர்களாகவும் உயிரோடு உள்ளனர் அப்படின்றாங்க. பக்கவாதத்தால் தாக்கப்பட்டவர்கள், இளம்பிள்ளைவாதத்தால் ஊனமுற்றோர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. வர்ம சிகிச்சை பற்றி அறியாத மூடத்தனத்தால் கை கால்கள் பழுதுபட்டு அவை துண்டித்து எடுக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் குறை மனிதர்களாக, ஊனமுற்றவர்களாக வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உலகம் எங்கும் இருக்கும் பரிதாபத்திற்குரிய மனிதர்கள் நினைத்தான் வந்து வர்மக்கலை உலகம் வந்து முழுவதும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மருத்துவத்தின் மிக முக்கியமான பிரிவாகி அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது இதை வந்து ஹைலைட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஜெக்டை வந்து தெற்கு முனையில் முடங்கியது, அதாவது நமக்கு வந்து இந்த முக்கியமாக வந்து தெற்கு பக்கம் மட்டும் இது வந்து அரிதாக வந்து மறைக்கப்பட்டுச்சு. தெற்கு பகுதிகளில் இந்த வர்மக்கலை சிவபெருமானால்
அழிக்கப்பட்டு சித்தர்களால் அறியப்பட்ட இந்த உயிர் காக்கும் சிறந்த கலை உலகெங்கும் பரவாமல் தமிழ்நாட்டில் தெற்கு மூலைகளாய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரள மூலையிலும் மட்டும் முடங்கி கிடைப்பது ஏன்? இதன் காரணத்தை விரிவாக ஆராய வேண்டும். போர்க்கலைகள் மிகவும் சிறந்தது இது. ஒரே பார்வையால் எதிரியை வீழ்த்துவிடும் மாபெரும் ஆற்றலை கொண்டவர்களும் வர்மங்களும் உண்டு. இந்த பெரிதாக பேசப்படும் ஜூடோ, கராத்தே, குங்ஃபு முதலான எந்த போர்க்கலையிலும் இந்த ஆற்றல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூடோ, கராத்தே, குங்ஃபு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ம கலையில் ஒரு தனித்துவமான தனியான ஒரு பகுதி வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நோக்கு வர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நோக்கு வர்மம் அப்படின்றது வந்து நம்ம கண் பார்வையால் வந்து ஒருத்தரை வந்து பார்த்து அவங்கள வந்து வர்மஸ்தானங்களில் வந்து பார்த்து வர்ம புள்ளிகளில் பார்த்து நம்முடைய கண் பார்வையோட ஆற்றலை கூச்சி அவங்க உள்ளே இருக்கிற அந்த பிராணசக்தியை உரிகிற ஒரு சூட்சும கலை. அது பிராணசக்தி. அவங்க சூரியன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம். சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, நட்டு வெயில் 1 மணிக்கு நடந்து பாருங்க. நடந்து போகும்போது சாதாரணமாக நடந்து போகும்போது வெயிலில் தன்னுடைய பிராணசக்தி, அந்த நீர் சக்தி, அது மட்டும் இல்லாமல் பிராணசக்தி, உயிர் சக்தி, ஜீவசக்தி, இந்த மாதிரி வந்து நம்முடைய உடலில் பல விதமான சக்திகள் இருக்குது. அதில் முக்கியமாக பிராணசக்தின்றது வந்து நம்ம உயிராற்றல். அந்த உயிராற்றலில் உரியப்படும் போது ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக மைக்கில் விடுவோம். அந்த உரியக்கூடிய சூட்சுமம் தான் நோக்குவர்ம கலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த கலைகளில் வந்து சில நுணுக்கங்கள் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா ஒரே நேரத்தில் 100 பேரை கூட வந்து இதில் வந்து நோக்குவர்மத்தால் வந்து எதிரிகளை தாக்கக்கூடிய ஆற்றல் உண்டுகள். அதனால் இதை ரொம்ப நுணுக்கமாக மறைச்சி வச்சாங்க சித்தர்கள். இன்னும் அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு காலத்தில் தமிழ் மன்னர்கள் படைகளில் வர்ம வீரர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னர்கள் படைகள் அப்போல்லாம் வந்து போர் படைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். யானைப்படை, குதிரைப்படை, வீரர்கள், ஈட்டி, அந்த மாதிரி வந்து பல விதமான படைகளை வந்து இதில் வந்து இந்த வர்ம வீரர்களும் வந்து இடம்பெற்றிருந்தாங்களாம். அந்த வர்ம வீரர்களை தேடி வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்களாம் அந்த மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா. என்னன்னா அடுத்த நாட்டை வந்து பிடிக்கணும், போர் வந்து தொடுக்கணும் அப்படின்னுன்றதுக்கு வந்து இந்த வர்ம வீரர்கள் ரொம்ப பெரும் உதவியாக இருந்தாங்க. 100 பேர் 1000 பேர் வந்தால் கூட தன்னுடைய பார்வையால் ஆற்றலை கொண்டு அவங்கள ஈஸியாக வர்மக்கலையை பயன்படுத்தி போர்க்கலைக்காக அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் சிலர் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து வெற்றிகரமாக போராடி நீடித்து நின்றதாகவும் அவர்கள் வர்மக்கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்ததும் வர்ம வீரர்களை தங்கள் படைகளில் வைத்து கொண்டிருந்ததும் காரணமாகும் அப்படின்றாங்க. அதே சமயம் வந்து உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் தலையான சிறப்பு பெற வேண்டியதும் வர்மம் தான் அப்படின்றாங்க. ஆனால் கராத்தே, ஜூடோ போன்ற போர்க்கலைகள், அக்கு பஞ்சர் என்ற மருத்துவ கலைகளும் உலகளாவிய புகழ்பெற்று வரும் இக்காலத்தில் வர்மம் ஆதரவற்ற நிலையில் அடங்கி கிடப்பது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வந்து இவ்வளோ பிரபலமான இந்த உலகத்தில் வந்து அத்தனை கலைகளையும் வெளிப்பட்டு வரும்போது இந்த வர்ம கலை பற்றி ஏன் வந்து இன்னும் மறைஞ்சு கிடக்குது அப்படின்றாங்க. என்ன காரணம்னா சாதாரணமாக ஒருத்தரை வந்து இந்த வர்மக்கலை வந்து திரைப்படங்களில் கூட நிறைய பார்த்துருப்பாங்க. திரைப்படங்களில் வர்மக்கலைகள் வந்து நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. இந்த வர்மக்கலை வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நுணுக்கமாக வந்து குறிப்பிட்ட மாத்திரைகள் அளவு, அந்த அளவை தாண்டி ஒருத்தரை வந்து தாக்கப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிரந்தரமாக அந்த பாகங்கள் செயலிழந்துடும். சப்போஸ் கையில் ஒரு வர்ம புள்ளி இருக்குன்னா அந்த வர்ம புள்ளியை நீங்கள் ஓங்கி தாக்கும்போது அந்த கைகள் நிரந்தரமாக நரம்புகள் நசுக்கப்பட்டு அதில் ஓடக்கூடிய பிராணவாயு சக்தியானது தடைப்பட்டு பிளட் எல்லாம் ஸ்டாப் ஆகி அந்த ஒரு கை எங்கே தாக்கப்பட்டோமோ அந்த வர்ம புள்ளி அந்த கை பாகங்கள் முழுதும் செயலிழந்துடும். மறுபடியும் இயக்கினா தான் குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை இயக்கணும். இயக்கலை அப்படின்னா அந்த கை செயலிழந்துடும், மறுபடியும் இயக்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. குருவின் அருள், சித்தர்களுடைய அந்த அனுகிரகம், அவங்களுடைய ஒரு அனுகிரகம்லாம் நமக்கு கிடைச்சாதான் அந்த நோக்கு வர்மமே ஒருத்தருக்கு வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடிப்பட்ட அந்த வர்மத்தையும் ரொம்ப எளிமையாக உடனே இழக்க முடியும் அப்படின்றாங்க. முதல் காரணம், நீண்ட காலம் தமிழ்நாடு வெள்ளை ஆட்சியின் கீழ் வீழ்ந்து கிடந்ததேயாகும். வர்மக்கலை தெரிந்தவர்கள் அந்நிய ஆட்சிக்கு பயந்து தங்களுக்கு இப்படி ஒரு கலை தெரியும் என்பதை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை அப்படின்றாங்க. இந்த அற்புதமான கலை வந்து தெரியுன்ற விஷயத்த யாருக்குமே சொல்லலை.
தவிர வர்மம் தெரிந்து கொண்டவர்கள் தவறாக நடந்து கொண்டு பொன் பொருள் பெண் என்று வெறி கொண்டு அலைவானானால் அவனை அடக்குவதற்கு யாராலும் முடியாது. ஆனால் மக்களுக்கு துன்பம் ஏற்படும் என்ற அச்சமும் ஆகும். இந்த கலை வந்து தவறாக ஒருத்தருக்கு வந்து போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தவறான ஒருத்தர் ஆள் கையில் மாட்டுச்சுன்னா உலகமே பேரழிவு ஏற்பட்டுரும். என்னையுமே செய்ய முடியாது. இந்த வர்ம கலைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல். அதனால தான் சித்தர்களை பயந்து பயந்து மறைச்சி வச்சுட்டு போனது. இன்னும் பயங்கரமான சூட்சுமங்களை நாம் வந்து எனக்கு வந்து என்னுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மூலிகை, தியானங்கள் இந்த மாதிரி என்னுடைய தாத்தா, இந்த வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து காட்டில் ஆடு மாடு மேய்க்கும்போது அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்கள் வந்து நான் மூலிகை இதெல்லாம் கேட்டு கற்றுப்பேன். அப்போ கற்றுக்கும்போது நான் அப்படியே என்னுடைய ஆராய்ச்சி வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு 15 வருஷமாக அப்படி சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அறியாமலே ஒரு பக்தி, ஆர்வம், மூலிகை அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த வர்மக்கலை அப்படின்ற விஷயங்கள் வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு நாள் வந்து காலேஜில் வந்து இந்த வர்மக்கலை தாக்குதல் வந்து கும்புன்னு சொல்லுவாங்க. அந்த கும்பு வந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரீ டைமில். அப்போ வந்து என்ன ஒரு வித்தியாசம் பண்ணுறாங்க, இதுக்கு பேர் நான் கேட்கும்போது கும்பு அப்படின்னாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை வந்து கூப்பிட்டுட்டு போய் குருக்கிட்ட அந்த ஒரு மலையடிவாரம் கூப்பிட்டு போயிட்டு அந்த குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அவர் வந்து நீ யார், எந்த ஊர், எங்கேருந்து வரேன்னா இந்த மாதிரி ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லும்போது ஜவ்வாது மலையில் நிறைய மூலிகைகள் உள்ள இடங்களாச்சு. அப்படியே வந்து இன்னும் குரு அந்த மாஸ்டர் கூட வந்து ரொம்ப நெருக்கமாகுது. அப்போ வந்து அவங்களும் வந்து என் கூட வந்து சில தேவைப்படுற மூலிகைகளை வந்து பறிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆற்றல் வாய்ந்த மூலிகைகளை பறித்து கொடுக்குறேன். அப்போது சில நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது அந்த வர்மக்கலை மேலே ஆர்வம் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுறேன், சித்தர்கள் ரொம்ப பழங்காலத்து சித்தர்கள் வந்து இந்த புத்தகத்தில் வர்மக்கலை பற்றின புத்தகத்தில் எல்லா புத்தகத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புத்தகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னொரு நூலில் இருக்கா, இன்னொரு நூலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னொரு நூலில் இருக்கா, ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டிருக்கா இல்லை வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கா, சொல்லக்கூடிய வர்ம புள்ளி பாகங்கள் வந்து ஒரே இடத்த குறிக்குதா இல்லை வெவ்வேறு இடத்த குறிக்குதா, இல்லை வந்து இதில் வந்து மாற்று ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு விஷயம் நான் உணர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து அனுபவங்களாக சிலருக்கு வந்து நான் சொல்லுவேன். ஆனால் வந்து முக்கியமான புள்ளிகளை வர்ம புள்ளிகள் அதில் வந்து இயக்கி இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் காமிச்சு கொடுத்துட்டோம்னா அதை நல்லவர்களாக இருந்தால் பரவாயில்ல, அதை கொண்டு தவறான நோக்கத்தில் ஒரு ஒரு சீடனுக்கு என்ன தகுதி ஆசான் வந்து எதிர்பார்க்குவார்னா பொறுமை குணம், கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தாலும் வந்து தன்னுடைய எதிரியே இருந்தாலும் சரி வர்மத்தில் ஒருத்தரை தாக்கும்போது அதை வந்து சரி செஞ்சுட்டு தான் பக்கம் நகர்ந்து வரணும். அதுதான் வறுமையுடைய தர்மம், அழகுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதில் அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. மேலும் வரும் ஆசான்கள் ஒருவனை நல்லவன் என்று தேர்ந்தெடுத்து வர்மக்கலை முழுவதுமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் காலப்போக்கில் அவன் அகந்தை கொண்டு தன்னையே எதிர்க்க தொடங்கிவிட்டால் என்ன செய்வது என்பது என்று பயந்து மிகவும் அரிய இந்த அற்புதமான சில இந்த வர்மங்களை தங்களுக்கு மட்டுமே என்று வைத்து கொண்டு மற்றவற்றை மட்டுமே கற்றுக் கொடுத்தார்கள். சில வர்மங்கள் ரொம்ப பயங்கரமான ஆபத்தான ஒரு வர்ம புள்ளிகளை மத்தியும் மறைச்சி வச்சுக்கிட்டு சில வர்ம புள்ளிகளை மட்டுமே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதே மாதிரியே இருக்கிறது வர்மங்கள் வந்து 108, 150 தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் இருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. என்ன காரணம்னா சாதாரணமாக நம்ம சுண்டு விரலால் ஒருத்தரை வந்து இப்படி தட்டுனாவே அந்த நுண்ணிய நரம்புகளை சட்டுன்னு உயிர் போயிடும். அந்த அளவுக்கு நுண்ணிய நரம்புகள் வந்து இன்னுமே இருக்குது. அதனால் நிறைய பல கோடிக்கணக்கான அந்த தியானங்களும் சரி, வர்ம புள்ளிகளும் சரி, அந்த இயக்க முறைகளும் சரி எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. தவறான வழியில் போயிடும் அப்படின்றதுக்காக பரம்பரையாக ஒருவர் பின் ஒருவராக இப்படி செய்வதால் வர்மக்கலையின் மிக சிறந்த முக்கியமான பகுதிகள் அடியோடு மறைக்கப்பட்டும் நிலையே ஏற்பட்டுவிட்டது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து இந்த வர்மக்கலையுடைய அற்புதமான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு குருமார்களும் ஒரு அந்த பாயிண்ட்டும் வந்து புள்ளியும் அப்படியே மறைச்சிட்டு வரதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
அற்புதமான இந்த சில விஷயங்கள் மத்தியுமில்ல நிறைய விஷயங்கள் புத்தகத்தில் இடம்பெறாது போகிறதும், அந்த வழக்கமான விஷயங்கள் மறைப்பொருளாகவும் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வர்மக்கலையை பற்றின அற்புதமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாசியோகம், இந்த வர்மக்கலைக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அந்த தியானங்கள், இந்த வர்மக்கலை பற்றின இன்னும் விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம சுவாரஸ்யம் பார்ப்போம். நற்பு அனைவரும் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.